ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் ஃபக்கீரா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, கஃப்காஸ் மெட்டாமார்ஃபோசிஸ். சின்ஸ் நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி இங்கே வந்திருக்கிறதுனால, ஐ அஸ்யூம் யூ கைஸ் நோ அபவுட் கஃப்கா ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இஸ் நோவல்லா மெட்டாமார்ஃபோசிஸ். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் மனுஷன் இல்லை, ஒரு பெரிய கருப்பா மூச்சா மாறிட்டீங்க. இதுதான் மெட்டாமார்ஃபோசிஸோட ஒரு பாப்புலரான ஒன்லைனர். இது ஏதோ ஒரு ஹாரர் ஃபேண்டசி ஸ்டோரி இல்லை, இது ஒரு மனுஷனை பற்றின கதை, அவனோட சைக்காலஜிக்கல் டார்மெண்ட்ஸை பற்றின கதை, அவனோட லோன்லினஸ், ஐடென்டிட்டி, மண்டேன் லைஃப்னை பற்றினது. குடும்பத்தில் நடக்கிற ஒரு ட்ராஜிக்கல் ட்ராமா தான் இந்த மெட்டாமார்ஃபோசிஸ். நம்ம கதாநாயகனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகர் சம்சா. அவன் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கான். அவன் ஃபேமிலியில் சம்பாதிக்கிற ஒரே ஆள் அவன் தான். அந்த குடும்பமே அவனை தான் ஃபினான்ஷியலாக நம்பியிருக்கு. அவன் ஒரு பூச்சா மாறினதுக்கப்புறம் அவனோட ஃபஸ்ட்டு ஒரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது. அதாச்சும் பார்த்துக்கோங்க, அவனோட பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பூச்சா மாறினதில்லை, இந்த கோலத்தில் நான் எப்படி ஆஃபீஸ் போயிட்டு மில்க் பிக்கிஸை சூட் கேஸில் எடுத்துக்கின்னு திருப்பாச்சி விஜய் மாதிரி விற்கிறது. ஜோக் வேதவே. இதுதான் அவனோட ஃபஸ்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கு. இதனால தான் மெட்டாமார்ஃபோசிஸ் ரீடர்ஸ் க்யூரியாசிட்டியும் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துருக்கு. கிரகருக்கு லைஃப்பில் தான்ற ஒரு ஐடென்டிட்டி அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு அண்ணனா, பையனா, எம்ப்ளாயாக மட்டும்தான் அவனோட மொத்த ஐடென்டிட்டியுமே அவன் த்ரூ அவுட் இஸ் லைஃப் இருந்திருக்கு. இதை தாண்டி அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. லைக் ஃப்ரெண்ட்ஸ், லவ் லைஃப், ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. அவனோட மொத்த லைஃப்பும் ஒரு ரிப்பிட்டேட்டிவ் சைக்கிள் தான். அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அவன் ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் அவனை ஃபேமிலியாக பார்த்தவங்க, அவன் எப்போ பூச்சா மாறினானோ, அவனால் எந்த யூஸும் இல்லைன்னு தெரியுதோ அப்போவே அவன் ஒரு பேர்டனாக மாறிட்டான். ஸ்டோரியில் ஸ்கேரியான விஷயம் அவன் பூச்சா மாறினதில்லை, அவனோட ஃபேமிலி அவனை நடத்துகிற விதம் தான். முதல்ல ஷாக் ஆகிட்டு அவனை ஒரு ரூமில் பூட்டி வச்சுருவாங்க. நாட்கள் போக 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 கொஞ்ச நாள் அவன் வெளியே வர ட்ரை பண்ணுவான். அதில் இரிட்டேட் ஆகிட்டு அவனை அடித்து மறுபடியும் ரூமில் லாக் பண்ணிவிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனும் இறந்துட்டு போயிடுவான். கடைசியில் கிரகர்னு ஒரு ஆள் அவங்க ஃபேமிலியில் இல்லாத மாதிரி அவங்க குடும்பமே மூவ் ஆன் ஆகிடும். இதை நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்க முடிகிற ஒரு விஷயந்தான். லைஃப் ஆஃப் ஃபேமிலியில் நம்ம எவ்வளோ வேல்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் ஆர் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நீ சும்மா மட்டுமே இருந்தனா ஒரு ஹாரி பாட்டர் கூட ஒன்று மதிக்காது. ஜஸ்ட் லைக் கிரகர் சம்சா பூச்சா மாறினதுக்கப்புறம் அவனால் அவன் ஃபேமிலிக்கு எந்த வகையிலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்றதுனால அவன் ஃபேமிலியே அவனை ஏலியனேட் பண்ணிவிடுவாங்க. மெட்டாமார்ஃபோசிஸ் நமக்கு பயமாக இருக்கிறது அவன் பூச்சா மாறினதுனால இல்லை. வேல்யூ நம்ம ஒர்க் தானா, நம்ம வேல்யூ ஒர்க்கில் தான் இருக்கா, நம்ம யூஸ்ஃபுல்னஸ்னால தான் நம்மளோட ஐடென்டிட்டியாக, நம்மளால் எந்த யூஸும் இல்லைனா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மக்கிட்ட கேட்க வைக்கிறதுனால தான் இந்த மெட்டாமார்ஃபோசிஸ் ஒரு ஸ்கேரி நாவலாக பார்க்கப்படுது. கஃப்கா சொல்கிறது இதுதான், சம்டைம்ஸ் சொசைட்டி நம்மளை ஒரு மனுஷனாக பார்க்காது, ஒரு ஃபங்க்ஷனாக தான் பார்க்கும். இதனால தான் 100 வருஷம் தாண்டியும் நிறையா பேருக்கு இந்த நாவல் கனெக்ட் ஆகுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மெட்டாமார்ஃபோசிஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தால் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.